இது வந்து பித்தளையிலேயே பிரியாணி செய்யற டபராக்கள் எத்தனை இருக்கு பாருங்க. இத பாருங்க, பித்தளையிலேயே மினியேச்சர் பூஜை செட் இருக்கு பாருங்க. எவ்வளவு எல்லா சொப்பு சாமான்களும் கலந்த ஒரு மினியேச்சர் உள்ள சொப்பு சாமான்கள் செட் அப்படியே செட்டாவே இருக்குது. கிரைண்டர், அத பாருங்க. அதுக்கப்புறம் மிக்சி, பாருங்க மிக்சி செட் பாருங்க. ஒண்ணு தயிர் கடையிறது, ஒண்ணு பருப்பு கடையிறது. சோ இந்த கிரைண்டர் அரைக்குது பாருங்க. இது டபுள் அடுப்பு. இத பாருங்க, அடுப்புக்கு மேல சின்ன வானல், ஒரு கடாய், ஒரு தோசை கல்லு, இத பாருங்க ஒரு சின்னது மினியேச்சர் குழிப்பனையாரம். அப்புறம் வந்து தாளிக்கிற கரண்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க. அப்படி கிச்சன் செட்டு. இத பாருங்க, என்ன விதமான கிச்சன் செட் உங்களுக்கு வேணும். மேல வந்து அயன் பாக்ஸ், கீழே வந்து மைக்ரோ ஓவன், தெரியுதுங்களா, வாஷிங் மிஷின், வாட்டர் கேன் வைக்கிற அந்த இது கூட வச்சிருக்காங்க பாருங்க. பாருங்க தெரியுதுங்களா. அதாவது கிரவபேச செட் வந்து இது வந்து கல்லுல இருக்கு, இது வந்து பித்திரையில இருக்கு. சின்ன இத பாருங்க, சின்ன சைஸ்லயே தராசு இருக்குது பாருங்க. தெரியுதுங்களா. பித்திரையிலேயே அடி பம்ப் வந்து இருக்குது, அது வச்சிருக்காங்க. பக்கத்துல செஞ்சிருக்காங்க கிராம் போனு. இத பாருங்க, இன்னொரு சைஸ் கிராம் போன், தெரியுதுங்களா. அந்த பாய்லர் பாருங்க, சின்ன பீரோ பாத்தீங்களா. இத பாருங்க, நம்ம வீட்டுல இதை பாருங்க. இது வந்து மாட்டு வண்டி, இது வந்து ஒட்டக வண்டி, இது வந்து குதிரை வண்டி, இது வந்து ஹெலிகாப்டர். இதை பாருங்க, பழைய ஃபோனு. இது பாருங்க சைக்கிள், இதை பாருங்க ஸ்கூட்டி, அதுக்கப்புறம் மோட்டர் சைக்கிள், மோட்டர் பைக்கு, அப்புறம் வந்து கார். இதை பாருங்க கார். இவ்வளோ மினியேச்சர்ல இதில் வந்து செஞ்சு சின்ன பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் காய்கறி வெட்டுற கட்டை, கத்தியோட பாருங்களா. இதெல்லாம் வந்து பிரியாணி டபரா செட். அத பாரு, அலுமினியத்துல பாருங்க, தோட முடியோட வருது பாருங்க. காபி கப்பு, பீங்கான் கப்பு, என்ன விதத்துல எல்லாம் இருக்குது பாருங்க. தெரியுதுங்களா. பாருங்க குட்டி சேர், சின்ன சேர் பாருங்க. இதெல்லாம் கூட வந்து நீங்க சின்ன பசங்க விளையாடுறது குட்டி சேர், மினியேச்சர்ஸ். இத பாருங்க, சின்ன பொருட்கள் எவ்வளவு விதவிதமா இருக்குது பாத்தீங்களா. இத பாருங்க. இந்த மாதிரியானது பாருங்க, எல்லா மாடல்லயும் இருக்குது டிஃபன் பாக்ஸ், மினியேச்சர்ஸ். அதாவது குழுல வச்சுட்டு இந்த பொருட்களை சின்ன சின்ன சொப்பு சாமான்கள் வைக்கலாம், அதுக்கு வேண்டியது இருக்குது. யூடியூபர்ஸுக்கு வேண்டிய எல்லாம் இருக்குது. சின்ன பசங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் வேண்டிய இருக்குது. ஸோ வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க அவங்களுக்கு வேண்டிய அந்த குழுல வைக்கிறதுக்கு வந்து அந்த மினியேச்சர்ஸ், சின்ன சொப்பு சாமான்கள்லாம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அலுமினியத்துல, சொம்புல, பித்தளையில, பீங்கான்ல, மரத்துல, இத்தனை வகையான இதையும் இங்க வந்து இருக்குது. சோ ஹாய் ஹலோ, இது டேடி அண்ட் டாட்டர் யூடியூப் சேனல். உலக மக்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கணும். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னா, மயிலாப்பூர் வடக்கு மாட வீதியில் உள்ள சம்சம் ஸ்டீல் ஹவுஸ், அப்படி அதுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னா, இங்கே வந்து இந்த மினியேச்சர்ஸ் பொருட்கள், கொலு பொம்மையில் வைக்கிறதுக்கு, நவராத்திரி கொலு இதில் வந்து அதில் எல்லாம் வச்சு அழகு பார்க்கறதுக்கு, ஷோகேஸில் வைக்கிறதுக்கு, அதாவது யூடியூபர்ஸ் மினியேச்சர் சமையல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அவங்களுக்கு வேண்டிய பொருட்கள் அனைத்தும் இங்கே இருக்கும். இந்த நம்ம சம்சம் ஸ்டீல் ஹவுஸுக்கு வந்தீங்கன்னா, அதாவது மயிலாப்பூர் வடக்கு மாநில உள்ள சம்சம் ஸ்டீலுக்கு வந்தீங்கன்னா இங்கே எல்லாம் கிடைக்கும் இங்கே. அதுதான். ஸோ இங்கே என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன அந்த தள்ளு வண்டி, இது பாத்தீங்களா, இந்த ஸ்டோர்ல எல்லாம் போட்டீங்களா தள்ளு வண்டி மாதிரி இருக்கும், அதெல்லாம் கூட இருக்குது பாருங்க. இதை பாருங்க, தெரியுதுங்களா, அந்த மாதிரி இருக்கு. சின்ன டிஃபன் பாக்ஸ், இத பாருங்க. பித்தளையில வந்து டிஃபன் பாக்ஸ் இருக்கு, பித்தளையில டிஃபன் பாக்ஸ், பித்தளையில வாளி, இந்த பாருங்க பித்தளையில ஒரு செட்டு. அதாவது உங்களுக்கு வந்து காஃபி போட்டு இது ஊத்துற வந்து அந்த பித்தளையில அந்த ஒரு ஜக்கு இதுல இருக்கு. இது பாருங்க, சின்ன டிஃபன் பாக்ஸ், சின்ன தட்டு. இது வந்து பித்தளையிலேயே பிரியாணி செய்யற டபராக்கள் எத்தனை இருக்கு பாருங்க. சைஸ் 1, 2, 3, 4, 5 சைஸ் இருக்கு. இத பாருங்க, பித்தளையிலேயே மினியேச்சர் பூஜை செட் இருக்கு பாருங்க. எவ்வளவு. இத பாருங்க, மணி இருக்கு, அப்புறம் வந்து அந்த இது ஊதுவத்தி ஸ்டாண்ட் இருக்கு, பஞ்ச பாத்திரங்கள்லாம் இருக்கு. இதை பாருங்க, பஞ்ச பாத்திரம் தண்ணி வைக்கிறது இருக்கு. அதான் இது வந்து இது அதே மாதிரி வந்து தாலி செட் இருக்கு பாருங்க. இதுல சாப்பிட்றது பாருங்க, சாப்பிட்ற செட்டு இருக்கு பாருங்க. இது எல்லா விதமான அப்படியே ஒரு செட்டு. இது எல்லா சொப்பு சாமான்களும் கலந்த ஒரு மினியேச்சர் உள்ள சொப்பு சாமான்கள் செட் அப்படியே செட்டாவே இருக்குது. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சப்பாத்தி உருட்டுற கட்டை எவ்வளவு சின்னதா இருக்குது பாருங்க. சப்பாத்தி உருட்டுற கட்டை வந்து சப்பாத்தி கட்டை கூட இதுல இருக்கு. சோ இது பாத்தீங்களா எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க. எல்லாம் ஒரு செட்டு அப்படியே உங்களுக்கு இங்க அலுமினியத்துல, பித்தளையில,
சொம்புல எல்லா விதமான மினியேச்சர் சாமான்களும் சொப்பு சாமான்களும் இங்கே வந்து எல்லாம் அருமையா கிடைக்கும். சோ இங்க வந்தீங்கன்னா மயிலாப்பூர் வடக்கு மாடு வீதி உள்ள வண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா சம்சம் ஸ்டீல்ஸ் ஹவுஸ் அப்படின்னு இருக்கு. இதுக்கு பாருங்க, அந்த சம்சம் ஸ்டீல்ஸ் ஹவுஸ் வந்தீங்கன்னாக்கா நீங்க வந்து இங்க என்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கலாம். அதை பாருங்க, எல்லாம் செட்டா இருக்கு. அதை பாருங்க, கிரைண்டர் இருக்கு தெரியுதுங்களா, கிரைண்டர். அதை பாருங்க, அதுக்கப்புறம் மிக்சி பாருங்க, மிக்சி செட்டு பாருங்க, மினியேச்சர்ல வந்து சொப்புல வந்து மிக்சி செட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பாருங்க, இது ஒரு ஜக், இது பாருங்க சின்ன சைஸ் ஜக் இருக்குது. சின்ன இட்லி தட்டு பாருங்க, சின்னது சின்னதை கட்டுறாரு பாருங்க, சின்ன இட்லி தட்டு. சோ இட்லி குண்டான், சின்ன இட்லி குண்டான். சோ சின்ன பசங்க எல்லாம் வச்சு சமைக்கிறது அது மாதிரி இருக்கு. யூடியூபர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சின்ன சொப்பு சாமான்கள்ல சமைச்சு அதை யூடியூப் பண்றாங்க இல்லையா, யூடியூபர்களுக்கு தேவையான, ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி நடத்துறாங்க, அதுக்கு தேவையான அனைத்தும் இங்க இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குழுவுல வைக்கிறதுக்கு வேண்டிய அனைத்து இதெல்லாம் கூட இங்க இருக்குது பாருங்க. சின்ன சின்ன கப்புகள் எல்லாம் இருக்கு இங்க, எல்லா விதமான சின்ன சின்ன சாமான்கள் எல்லாம் இருக்குது. இத பாருங்க, சின்ன இத பாருங்க, தயிர் கடையிற மத்து சின்ன சைஸ்ல இருக்குது பாருங்க, அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சாதா மத்து, பருப்பு கடையிற மத்து, இத பாருங்க சின்ன சைஸ்ல இருக்கு பாத்தீங்களா. ஒண்ணு தயிர் கடையிறது, ஒண்ணு பருப்பு கடையிறது. சோ இந்த விதமான பொருட்கள்லாம் இங்க மரத்துல செஞ்சு வச்சிருக்கிறாங்க உடன்ல. இது வந்து பாருங்க, இது வந்து மிக்சி, இது வந்து கிரைண்டர். இத பாருங்க, கிரைண்டர் பாருங்க. இது விதமான இது இருக்குது பாருங்க. பாத்தீங்களா, ஹாக்கின்ஸ்ல சின்ன மினியேச்சர் குக்கர் இருக்கு, அது கூட இருக்குது. இத பாருங்க, பாத்தீங்களா, சின்ன குக்கர், உள்ள தட்டு மூடி, அதான் சின்ன குக்கர் மூடி இருக்குது, அவ்வளவுதான். இத பாத்தீங்களா, எவ்வளவு சைஸ், சின்ன சைஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு குழுவுல எல்லாம் வைக்கிறதுக்கு சொல்லுவோம். சின்ன பசங்க சமைக்கிறாங்க, அதாவது யூடியூபர்ஸ் மினியேச்சர்ஸ் பொருளை வச்சு சமைச்சு சின்ன சொப்பு சாமான்களை சமைச்சு வந்து அதை யூடியூப் போடுறாங்க. சோ அந்த மாதிரியான சில இதெல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, அப்படியே ஒரு செட்டா இருக்குது பாருங்க. கிரைண்டர், பிளக், இதை பாருங்க, அதை ஓடியே காட்டும். அதை பாருங்க, இப்ப ஆன் பண்ணு. கிரைண்டர் அரைக்குது பாருங்க. எவ்வளவு மினி சின்னது குட்டியோண்டு கிரைண்டர். அதை பாருங்க, அதுக்கு ஒரு மூடி. இத பாருங்க, அடுப்பு, இது அடுப்பு, இது சிங்கிள் அடுப்பு. இதை பாருங்க, அடுப்பு, இது டபுள் அடுப்பு. இதை பாருங்க, அடுப்புக்கு மேல சின்ன வானல், கடாய் வச்சிருக்காங்க பாருங்க. பக்கத்துல தோசைக்கல்லு, ஒரு கடாய், ஒரு தோசைக்கல்லு. இத பாருங்க, ஒரு குழிப்பணியாரம், சின்னது மினியேச்சர் குழிப்பணியாரம். இது வந்து கடாய். அப்புறம் வந்து தாளிக்கிற கரண்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க. சோ எவ்வளவு சின்ன சின்ன பொருட்கள், மினியேச்சர் பொருட்கள். அப்புறம் வந்து குழுவுல நீங்க வந்து குழு படிக்கட்டுல வைக்கக்கூடிய அந்த வந்து இதுல எல்லாம் இது இருக்கு. இத பாருங்க, இது அப்படியே ஒரு செக்ஷன் செட் அப்படியே இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா, அப்படியே கிச்சன் செட். பாருங்க, என்ன விதமான கிச்சன் செட் உங்களுக்கு வேணும். அதாவது நீங்க குழு நடத்துறீங்க, வெளியூர்ல இருக்கிறீங்க, வெளிநாட்டுல இருக்கிறீங்க. சோ அந்த குழுக்கு வைக்க வேண்டிய அந்த பொருட்கள்லாம் அங்க கிடைக்காது உங்களுக்கு. இங்க வந்தீங்கன்னா, இந்த கடைக்கு வந்தீங்கன்னா, அந்த சம்சம் ஸ்டீல் ஹவுஸ் வந்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அனைத்து, ஒரு வருஷத்துக்கு தேவையான அனைத்து வந்து உங்களுக்கு மினியேச்சர் பொருளை வாங்கிட்டு போலாம், தெரியுதுங்களா. இத பாருங்க, இது பாத்தீங்களா, இது வந்து இது மேல வந்து அயன் பாக்ஸ், இது வந்து அவன், மைக்ரோ அவன் கூட அது வந்து மினியில இருக்கு பாருங்க. மேல வந்து அயன் பாக்ஸ், கீழே வந்து மைக்ரோ அவன். இது பாருங்க, வாஷிங் மிஷின், சின்ன வாஷிங் மிஷின் பாருங்க, தெரியுதுங்களா, வாஷிங் மிஷின். வாட்டர் கேன் வைக்கிற அந்த இது கூட வச்சிருக்காங்க பாருங்க, பாருங்க தெரியுதுங்களா, வாட்டர் கேன் அது வச்சிருக்காங்க. இத பாருங்க, இது செட் உங்களுக்கு வந்து கிரகப்பிரவேச செட் எவ்வளவு சின்னதா வச்சிருக்காங்க பாருங்க. இந்த கிரகப்பிரவேச செட்டு கல்லிலேயே உங்களுக்கு வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. இத பாருங்க, எல்லாம் இருக்குது பாருங்க, இது இருக்கு. அப்புறம் இந்த பாருங்க உரல், இந்த உரல், விதவிதமான உரல்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அத பாருங்க. சோ அதாவது கிரகப்பிரவேச செட்டு வந்து இது வந்து கல்லுல இருக்கு, இது வந்து பித்திரையில இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு, இது வேணா வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க, ரொம்ப வெயிட்டா இருக்குன்னா பித்திரையில கூட செட் வச்சிருக்காங்க. அந்த கிரகப்பிரவேச செட் இருக்கு. இத பாருங்க, கல்லு, அத பாருங்க, இது. சோ இத்தனையும் இருக்குது இங்க. லைட்டர் பாருங்க, நம்ம இது வந்து அடுப்பு வந்து நம்ம வைக்கிற கேஸ் லைட்டர் எப்படி எல்லாம் எந்த விதமாலாம் இருக்குது பாருங்க. இத பாருங்க, இடுக்கி, எவ்வளவு சின்ன சைஸ் இடுக்கி. இத பாருங்க, இது சின்ன சைஸ் இடுக்கி. இத பாருங்க, ஒரு நிமிஷம், இடுக்கி பாத்தீங்களா,
சின்னதை திறந்து காட்டுறாரு பாருங்க. இடுக்கி இந்த மாதிரி என்ன, அதாவது இதை பாருங்க, இது வந்து உரல் உலக்கை, மரத்திலேயே உரல் உலக்கை வச்சிருக்கிறாங்க பாருங்க. இதை பாருங்க, மரத்திலேயே உரல் உலக்கை. சின்ன இதை பாருங்க, சின்ன சைஸ்லயே தராசு இருக்குது பாருங்க, வச்சிருக்கிறாங்க. அடி பம்பு பாருங்க, பித்தளையிலேயே இதை பாருங்க அடிக்கிறாரு பாருங்க, தண்ணி அடிக்கிறாரு பாருங்க. தெரியுதுங்களா? பித்தளையிலேயே அடி பம்பு வந்து இருக்குது, அது வச்சிருக்கிறாங்க. பித்தளையிலேயே அயன் பாக்ஸ், இதை பாருங்க, பித்தளையிலேயே அயன் பாக்ஸ். இது பாருங்க, ரெண்டு விதமான ஒண்ணு மரத்துல செஞ்சு இருக்கிறாங்க, கிராம் போனு. இத பாருங்க, இன்னொரு சைஸ் கிராம் போன். எவ்வளவு சின்ன சைஸ்ல இருக்குது பாருங்க. இதை பாருங்க, தெரியுதுங்களா? எவ்வளவு இதுல இருக்குது பாருங்க, கிராம் போன். இதெல்லாம் அந்த காலத்து பொருட்கள், அந்த காலத்து மாடல்கள். இப்பெல்லாம் கிடைக்கிறது அரிது. இது வந்து எவ்வளவு இது பண்ணி செஞ்சு வச்சு அந்த பாரம்பரியம் மிக்க அந்த பொருளை இன்னும் வச்சிருக்கிறாங்க பாருங்க. இது இருக்குது, தெரியுதுங்களா? இது பாருங்க, இது ஒரு டீ ஜக்கு பாருங்க, டீ ஜக்கு, தெரியுதுங்களா? அந்த பாய்லர் பாருங்க, அந்த பாய்லர் பாருங்க, தண்ணி சுட வைக்கிறத பாய்லர். அந்த மினியேச்சர் எவ்வளவு ஒரு ஸ்பெஷலா இருக்குது பாருங்க. சோ இந்த மாதிரியான சில பொருட்கள் நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய மிக்க பொருட்கள்லாம் இங்க வந்தீங்கன்னா அந்த மினியேச்சர்ல எல்லாமே கிடைக்கும். சொப்பு சாமான்கள், சின்ன கிராமத்துல பாத்தீங்கன்னா, கிராமத்துல எல்லாம் அங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த பசங்க எல்லாம் சின்ன சின்ன சொப்பு சாமான்கள் வச்சுட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நானுமே பார்த்திருக்கிறோம், நம்ம வீட்டுல கிராமத்துல உண்டு. சோ அந்த மாதிரியான பொருட்கள் நீங்க வந்தீங்கன்னா நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. சோ இங்க வந்து என்னென்ன வேணுமோ அந்த பாருங்க, ஜக்கு, பால் ஜக்கு பாருங்க, அதை பாருங்க, தெரியுதுங்களா? பால் ஜக்கு. இது வந்து காபி ஊத்துற ஜக்கு, இதை பாருங்க, தெரியுதுங்களா? சோ இந்த மாதிரியான பொருட்கள் இங்க வந்து எல்லாமே கிடைக்கும். இங்க வந்து பொருட்கள் பாருங்க, இங்க மினியேச்சர்ல இல்லாத பொருட்களே இந்த ஜம்சம் ஸ்டீல் ஹவுஸ்ல, மயிலாப்பூர் வடக்கு மாட வீதியில உள்ள ஜம்சம் ஸ்டீல் ஹவுஸ்ல இங்க மினியேச்சர் பொருட்கள் கிடைக்காத பொருட்களே இல்லை. என்னென்ன வேணும் அங்க, பீரோ ஒண்ணு, சின்ன வாஷிங் மிஷின், சின்ன கிரைண்டர், சின்ன அயன் பாக்ஸ், இந்த பாருங்க, சின்ன பீரோ பாத்தீங்களா? இத பாருங்க, நம்ம வீட்டுல வச்சிருக்கிற அந்த மர அலமாரி, இரும்பு பீரோ, அந்த மாதிரியான சில இதெல்லாம் எல்லாமே இதுல இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? விதவிதமா இருக்குது பாருங்க. அது ஒரு எடுத்துக்கோங்க. சோ இது ஒரு விதமான பீரோ பாருங்க, ரெண்டு விதமான பீரோ, குட்டி பீரோ. சோ இந்த பொருட்கள் எல்லாம் வந்து நீங்க எங்க தேடினா கிடைக்கும். அது சென்னையில இந்த மாதிரியான கடைகள்ல, அதுவும் ஜம்சம் ஸ்டீல் ஹவுஸ்ல வந்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. இது ஒரு வருஷத்துக்கு தேவையான வந்து பொருளை வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்கு ஞாபகார்த்தமா நீங்க வந்து உங்களுக்கு ஷோகேஸ்ல அலமாரிலாம் வச்சு அழகு பார்க்கறதுக்கு, அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் இங்க வந்தீங்கன்னா நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு நீங்க இந்த பொருள் தான் வாங்கணும்னு வந்திருப்பீங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா வந்து சில பொருட்கள் நிறைய இருக்கும், விதவிதமா இருக்கும். நீங்க அதை வாங்கிட்டு போலாம். இது பாருங்க, சின்ன பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு. இது பாத்தீங்களா? சின்ன பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் காய்கறி வெட்டுற கட்டை, கத்தியோட பாத்தீங்களா? பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அதாவது எப்போதுமே தமிழ்நாடு பாரம்பரிய மிக்க ஒரு மாநிலம், பாரம்பரிய மிக்க சில பொருட்கள் இன்னும் மாறாம இன்னும் இருக்கு. அது வந்து இந்த மாதிரி கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு பாருங்க. குட்டி சேர், சின்ன சேர் பாருங்க, இதெல்லாம் கூட வந்து நீங்க சின்ன பசங்க விளையாடுறது, குட்டி சேர், மினியேச்சர்ஸ். அப்புறம் வந்து யூடியூப் நடத்துறவங்களுக்கு இந்த மாதிரியான சில பொருட்கள்லாம் தேவைப்படும். இங்க வந்தீங்கன்னா நிறைய வாங்கிட்டு போலாம். சின்ன காபி கப், இங்க பாருங்க, பீங்கான்ல சின்ன காபி கப் பாத்தீங்களா? இங்க பாருங்க, காபி கப்பு, பீங்கான் கப்பு, என்ன விதத்துல எல்லாம் இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா? இத பாருங்க, சின்ன பொருட்கள் எவ்வளவு விதவிதமா இருக்குது பாத்தீங்களா? இத பாருங்க, சின்ன இட்லி தட்டு, சின்ன இது பாருங்க, எவ்வளவு எவ்வளவு இருக்குது பாருங்க. சின்ன சொப்பு, பிளாஸ்டிக் சொப்பு, அருவாமனை. வீட்டுல எல்லாம் பெரியவங்க எல்லாம் வந்து கத்தியில எல்லாம் கட் பண்றது அந்த காலத்துல இது பண்ண மாட்டாங்க, அருவாமனையில தான் வெட்டுவாங்க. அந்த சின்ன அருவாமனை என்ன ஒரு மாடல், அதே அந்த பழைய மாடல்ல பாத்தீங்களா? அதை பாருங்க, தொங்குது பாருங்க அருவாமனைகள். அப்புறம் குழிப்பலியானம் கடாய் இதெல்லாம் பாருங்க. உங்களுக்கு தோசைக்கல், இத பாருங்க, தோசைக்கல். அப்புறம் பெரிய தோசைக்கல், இது வந்து சின்ன தோசைக்கல், இது வந்து பெரிய தோசைக்கல் பாத்தீங்களா? சின்ன விதமா இருக்கு எல்லாம். கரண்டி, சின்ன கரண்டி பாருங்க, இத பாருங்க, சின்ன கரண்டி. அதாவது மெயினா இந்த யூடியூபர்ஸ் வந்து மினியேச்சர்ஸ்ல வந்து அதுல வந்து சமையல்லாம் பண்ணி காட்டி அதை வீடியோ எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிரமாதமா யூஸ் ஆகும். இதை பாருங்க,
இதெல்லாம் வந்து பிரியாணி டபரா செட்டு. அதை பாரு, அலுமினியத்துல பாருங்க, தோட மூடியோட வருது பாருங்க. இதை பாருங்க, இது வருது. அதுக்கப்புறம் இந்த ஒரு மூடி, இது ஒரு மூடி, அதுக்கப்புறம் இதை ஒரு மூடி. இதை பாருங்க, தெரியுதுங்களா? டபரா செட்டுங்க, மூடியோட இருக்கு பாருங்க. அதை பாருங்க, பாத்தீங்களா? பிரியாணி அண்டா எவ்வளவு சைஸ்ல சின்னதுல இருக்கு பாருங்க. இதை பாருங்க, இது வந்து மாட்டு வண்டி, இது வந்து ஒட்டக வண்டி, இது வந்து குதிரை வண்டி, இது வந்து ஹெலிகாப்டர். இதை பாருங்க, பழைய ஃபோனு. இதை பாருங்க, சைக்கிள். இதை பாருங்க, ஸ்கூட்டி. அதுக்கப்புறம் மோட்டர் சைக்கிள், மோட்டர் பைக்கு, அப்புறம் வந்து கார். இதை பாருங்க, கார். இவ்வளோ மினியேச்சர்ல இதில் வந்து செஞ்சு, அதாவது இது அனைத்தும் பித்தளையிலேயே செய்யப்பட்டது. பாருங்கள் மக்களே, பார்த்துக்கங்க. உங்களுக்கு இவ்வளோ சிறிய உங்களுக்கு பொருட்கள் வேணும்னா இதுக்கு நீங்கள் வந்து சம்சம் ஸ்டீல் ஹவுஸ்க்கு வந்து இந்த கடையில் வந்து வாங்குங்க. அதாவது இந்த மினியேச்சர் இந்த பொருட்கள்லாம் நல்லா இருக்கும். வந்து ஹாலில் வந்த உடனே அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு அழகுப்படுத்துறதுக்கு அந்த இடத்துலையும் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு அனைத்தும் இங்கே வந்தீங்கன்னா இந்த சம்சம் ஸ்டீல் ஹவுஸ் வந்தீங்கன்னா இங்கே எல்லாம் கிடைக்கும். இங்கே அப்புறம் வந்து பித்தளையிலேயே, அப்புறம் ஃபேன் பாருங்க, ஹெலிகாப்டர் கீழே, ஹெலிகாப்டர் மேல வந்து ஃபேன். இந்த மாதிரி இந்த பாருங்க, சின்ன பித்தளையிலேயே காரு. இது காரு பாருங்க, கார் விதவிதமா இருக்குது பாருங்க. இதை பாருங்க, இந்த மாதிரியானது பாருங்க, எல்லா மாடல்லையும் இருக்குது. டிஃபன் பாக்ஸ் மினியேச்சர்ஸ், அதாவது புழுல வச்சுட்டு இந்த பொருட்களை சின்ன சின்ன சொப்பு சாமான்கள் வைக்கலாம். அதுக்கு வேண்டியது இருக்குது. யூடியூபர்ஸுக்கு வேண்டிய எல்லாம் இருக்குது. சின்ன பசங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் வேண்டிய இருக்குது. ஸோ வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க அவங்களுக்கு வேண்டிய அந்த குழுவில் வைக்கிறதுக்கு வந்து அந்த மினியேச்சர்ஸ், சின்ன சொப்பு சாமான்கள்லாம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அலுமினியத்துல, சொம்புல, பித்தளையில, பீங்கான்ல, மரத்துல, இத்தனை வகையான இதையும் இங்க வந்து இருக்குது. ஸோ எல்லாம் வாங்கிடுச்சுன்னா சின்ன சின்ன சாமான் வெளிநாட்டுக்கு போறவங்க அழகா இதை வந்து வாங்கி கூட்டில பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ எவ்வளவு பேர் பாருங்க வந்து பாருங்க, கஸ்டமர்ஸ் எல்லாம் எவ்வளவு பேர் வாங்குறாங்க பாருங்க. வந்து இங்க அது அந்த மாதிரியான இந்த சம்சம் இந்த ஸ்டீல் ஹவுஸ்க்கு வந்தீங்கன்னா நிறைய மினியேச்சர்ஸ் பொருட்கள், சின்ன சின்ன சொப்பு சாமான்கள், நினைச்சு பார்க்காத அளவுக்கு நிறைய மாடல்கள்ல நிறைய விதவிதமான இதுக்கு, சின்ன அருவாமனையில இருந்து, சின்ன சப்பாத்தி கட்டையில இருந்து, சின்ன உரல்ல இருந்து, சின்ன உலக்கையில இருந்து, சின்ன படிக்கட்டுல இருந்து, சின்ன பக்கெட்ல இருந்து, சின்ன சேர்ல இருந்து, என்ன வேணும் உங்களுக்கு இங்க வாங்க. இந்த சம்சம் ஸ்டீல் ஹவுஸ்க்கு வந்தீங்கன்னா, அதாவது மயிலாப்பூர் வடக்கு மாவட்டத்தில் உள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-25 கடை தள்ளி உங்களுக்கு வந்து சம்சம் ஸ்டீல் ஹவுஸ் இங்க இருக்கு. சோ இங்க வந்தீங்கன்னா என்ன வேணாலும், என்ன சொப்பு சாமான்கள் வேணும்னாலும் இங்க கிடைக்கும். சோ வாங்க, உங்களுக்கு வேண்டிய சொப்பு சாமான்கள் மன நிறைவோடு சொப்பு சாமான்களை வச்சு வாங்கி உங்க கொலுவுல வச்சு மன நிறைவோடு கொண்டாடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் கூட நீங்க வாங்கின போய் நீங்க இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இதுல சமைச்சு அதை வந்து யூடியூப் பண்ணி நீங்களும் உங்களுடைய சப்ஸ்கிரைபரை வியூஸ் எல்லாம் அதிகமாக்கி நீங்களும் வந்து பயனடைங்க. ஸோ அனைவரும் வாங்க, மயிலாப்பூருக்கு வந்து இந்த வடக்கு மாநகரில் சம்சம் ஸ்டீல் ஹவுஸ்க்கு வந்து இங்க வேண்டிய அனைத்து சொப்பு சாமான்களையும் மினியேச்சர் பொருட்களையும் வாங்கி சென்று பயனடையுங்கள். சோ நம்ம இங்க வந்து இந்த மினியேச்சர் பொருட்கள் அனைத்தும், சின்ன சின்ன சொப்பு சாணம் அனைத்தும் இங்க பார்த்தோம் என்னென்ன இருக்குன்றப்ப. சோ உங்களுக்கு என்ன தேவைனாலும் இங்க வந்து வடக்கு மாநகரில் உள்ள உங்களுக்கு மயிலாப்பூர் வடக்கு மாநகரில் உள்ள சம்சம் ஸ்டீல் சாருக்கு வந்தீங்கன்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். சோ இங்க வாங்கி நீங்க வந்து குழு பொம்மையில வைக்கலாம், ஷோ கேஸ்ல வைக்கலாம், இதெல்லாம் வீட்டை அழகுபடுத்தலாம். உங்களுடைய எல்லா அனைத்து தேவைகளுக்கும் இங்க இருக்கும். சோ டேடி அண்ட் டாக்டர் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம்.